இப்போ உதாரணமாங்கய்யா, இது எனக்கு இது 1 2 3 4 5 6 7 8ங்கய்யா. மேஷம், ரிஷபம், இந்த இருக்குல்ல இது ரிஷபங்கய்யா, இது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இது 8ஆம் இடங்கய்யா. இந்த 8ஆம் இடத்துல நடுவில் ஒரு மார்க் வந்துடுதுங்கய்யா. மார்க் வந்துடுது. இந்த மார்க் 8ஆம் இடத்துல ஒரு மார்க் வரும் பொழுது ஒரு ஆயுள் கண்டத்தை தப்பித்து வந்தவர்னு எடுத்துருவாங்க ஐயா. ஒரு ஆயுள் கண்டத்தை தப்பித்து வந்தவர். இதுல நடுவுல இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பின்னாடி நடக்கும், முன்னாடி தள்ளி இருந்துச்சுன்னா முன்னாடியே நடந்திருக்கும், அவ்வளவுதாங்க. இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்ப அந்த ஜாதகத்துல இந்த பேர் கொண்டவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. சம்பவம் நடந்த இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குரங்குச்சாவடி. குரங்குச்சாவடி பக்கத்துல. நான் அதுல இன்னொன்னு கேட்கறேன்னா மணிப்பால் ஆஸ்பத்திரி பக்கத்துலயான்னு கேட்கறேன். அங்க ஒரு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஆமா, மணிப்பால் ஹாஸ்பிட்டல். அதுக்கு முன்னாடி தான் குரங்குச்சாவடி, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பையன் ஃப்ரெண்டு இறந்துட்டான், என் பையன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். பின்னாடி உட்காந்த பையன் தலையில அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பையனுக்கு காலில் ஸ்டீல் பிளேட்டு. இந்த பையன் வண்டி வாகனத்துல பொறுமையா போங்க. அப்போ கார்த்திகேயன் ஒருத்தரோட செவ்வாப்பேட்டையில் பிறந்து குகை ஏரியாலையும் வளர்ந்து 2 வீலர் எடுத்து அந்த இந்த கிளம்பையான்னு கேட்டா செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை, சாயந்தரத்துக்கு பிறகான்னு கேட்டா சாயந்தரம். இந்த இடத்துக்கு போன இடத்துல சம்பவம் நடக்கணுங்கிறது ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு. நம்ம அதை உணர்றதில்ல, அவ்வளோதாங்க. இது ஜாதகங்கள்ல சொல்ல முடியும், அவ்வளோதாங்க.